எல்லாரும் ஜெபிப்போம். அன்பும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த வேளைக்காய் நன்றி ஏசப்பா. உங்க கிருபை எங்கள் நடுவில் வெளிப்படட்டும். உங்க பிரசன்னம் எங்களை சந்திக்கும்படி வெளிப்படட்டும். ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தும், உன் பிள்ளையாக மாற்றும். இந்த நாள் நாங்கள் பாடுகிற ஒவ்வொரு பாடல்களை நீர் ஆசீர்வதிக்கும்படி வருவீராக. சர்வலோக ராஜாவே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். சேரக்கூடாத உன்னத ஒளியில வெளிச்சத்தையே வஸ்திரமாய் தரித்து கொண்டிருக்கிறவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த நாட்களெல்லாம் இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தி எங்களை ஆண்டவரே நடத்தின தயவை எண்ணி நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவர் எங்களை நடத்துவீராக. இதற்கு எதிராய் போராடுகிற அந்தகார சக்திகளை அப்பா நீங்க அழித்து போடுங்க. பலவானை முந்தி கட்டுங்கள் என்று சொன்னீரே. இந்த ஆண்டவரே அப்பா, ஜெபத்துக்கு விரோதமாய் நாங்கள் இந்த இடத்துல பாடுகிற பாடல்களுக்கு விரோதமாய், உங்க வார்த்தையை தியானிக்கிற வசனத்துக்கு விரோதமாய், உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிற ஆராதனைக்கு விரோதமாய் எல்லா எதிர் கிரியைகளும் அழிக்கப்படட்டப்பா. வான மண்டலத்தின் தடைகளும் இந்த பூமிக்குரிய அதிகாரங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்குவதாக. அப்பாவுடைய ஆளுகை இந்த இடத்துல வரட்டும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இந்த நாள் உங்க வார்த்தையை கேட்க காத்திருக்கிற ஒவ்வொருடைய இருதயங்களும் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. நாங்கள் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமாக என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி இதோ ஒரு மனதின் ஆவியை தாரும், பிரிவினை ஆவிகள் கட்டப்படட்டும். ஆண்டவர் எங்கள் நாவுகளை பயன்படுத்தும். ஆண்டவரே, நீ துவக்க நான் முடிப்பேன் என்று வாக்கு பண்ணின தேவனே, உம்முடைய வார்த்தையை நம்பி நாங்கள் நிற்கிறோம். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்லவே அல்ல, உம் நாம மகிமைக்காக, உமக்கு புகழ்ச்சி உண்டாக, உமக்கு பேர் உண்டாக, உம்முடைய நாம மாத்திரம் வெளிப்படணுப்பா. நாங்கள் உமக்கு முன்பதாக எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தர் இந்த நாள் கூட்டத்தை சிறப்பிக்கும்படி எங்கள் மத்தியில் கிரியை செய்வீராக. உம்முடைய பிரசன்னத்தில் இசை கருவிய ஆண்டவரே, எங்களை எல்லா காரியத்தையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாம் எல்லாரும் கர்த்தருடைய நாம மகிமைக்காக ஒரு பாடலை பாடுவோம். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை என்ற பாடலை உற்சாகமாக கரங்களை தட்டி நாம் பாடுவோம். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் இயேசுவே, 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 எனக்கெல்லாம் இயேசுவே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட இல்லை. உம் தழும்புகளா நான் சுகமானே, உம் வார்த்தையினா நான் பலனானே, உம் தழும்புகளா நான் சுகமானே, உம் வார்த்தையினா நான் பலனானே, நான் பலனானே. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்லை,
அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. உம் கிருபை நான் பிழைத்துக் கொண்டேன். உம் பாசத்தை நான் திகைத்து போனேன். உம் கிருபை நான் பிழைத்துக் கொண்டேன். உம் பாசத்தை நான் திகைத்து போனேன். நான் திகைத்து போனேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாருமில்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. உம்மாவினா நான் பிழைத்து விட்டேன். ஊழியத்துக்காய் நான் உயிர் வாழ்வேன். உம்மாவினா நான் பிழைத்து விட்டேன். ஊழியத்திற்காய் நான் உயிர் வாழ்வேன். நான் உயிர் வாழ்வேன். சொந்தமென்று சொல்லிக்கொள்ள சொப்பா உம்மை விட யாருமில்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. ஹல்லேலூயா. வாழ்வின் எல்லாமே ஆண்டவர் தான். அப்படியே நம்ம ஆண்டவரை கொஞ்ச நேரம் பிரைஸ் பண்ணுவோமா? கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்து பரலோகத்தின் தகப்பனுக்கு அப்படியே நம்ம நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். நான் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரை தொழுது கொள்ளுவேன். ஆண்டவரே, உம்மை நான் தொழுது கொள்ளுகிறேன். நீர் ஒருவரே எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினவர். நீர் ஒருவரே நான் பாவியாயிருக்கையில என் மீது நீர் வைத்த அன்பை வெளிப்படுத்தினவர். நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்க துணியலாம். ஆனால் நாங்கள் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி ஆண்டவரே உம்மை துக்கப்படுத்தி தூரமாய் போன எங்களை தேடி இந்த பூமிக்கு இறங்கி வந்த உங்க அன்புக்காக நன்றி. நாங்கள் உம்மையே உயர்த்துகிறோம், உம்மையே ஸ்தோத்தரிக்கிறோம். எத்தனையோ மரணங்கள் இந்த தேசத்துல லட்சக்கணக்கில் மக்கள் மரித்து கொண்டிருந்த காலத்திலும் எங்களுக்கு கிருபையாக ஜீவனை கொடுத்த அன்புக்காக கோடானு கோடி நன்றின்னு சொல்லுங்க. ஆண்டவர் கொடுத்த ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக, எல்லாவற்றுக்காக பரலோகத்தின் தகப்பனுக்கு தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. கண்ணின் மணி போல காத்த தயவு பெரியதாண்டவரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே எங்களை முன்குறித்தீர், எங்களை தெரிந்து கொண்டீர், உங்க பிள்ளையாக மாற்றினீர், இந்த உலகத்தை விட்டு வேறு பிரித்தீர், உம்முடைய நாமத்தை எங்களுக்கு தரிப்பித்தீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஆண்டவர் தந்த ரட்சிப்புக்காக, ஆண்டவர் தந்த ஆவியின் அபிஷேகத்துக்காக நன்றி செலுத்துங்க. ஆண்டவர் திருச்சபையில் ஒரு அங்கமாக மாற்றின அன்புக்காக நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, ஊழியத்தில் நீர் தந்த பாரங்களுக்காக உண்மை உள்ளவன் என்று எண்ணி நம்பி இந்த கனமான காரியத்தை எங்க கைகளெல்லாம் கொடுத்திருக்கிறீங்களே, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. எங்களையும் நீங்க நம்பினீங்களே அப்பா, உங்களுக்கு நன்றின்னு சொல்லுவோமா? ஆண்டவர் நம்மை முன்குறித்தார், நம்மை அவர் முன்குறித்தார். அவர் முன்குறித்த அந்த முன்குறித்தலுக்காக நன்றி சொல்லுவோம். ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஒரு நாளும் உண்ணும் உணவு தந்தீரே, உடுக்கும் வஸ்திரம் கொடுத்தீரே,
ஆண்டவரே அப்பா, போன வந்த இடங்களில் எல்லாம் ஆபத்துகளுக்கு, விபத்துகளுக்கு, சதிநாச மோசங்களுக்கெல்லாம் விலக்கி எங்கள் கண்ணை கண்ணீருக்கும், எங்கள் காலை இடலுக்கும், எங்கள் ஆத்மாவை மரணத்துக்கும் தப்புவித்து காத்த தயவுக்காக அப்பா பிதாவே, உங்க பிள்ளைகளாக நாங்கள் கூடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்தில் நின்று முதலாவது எங்களை நாங்கள் உமக்கு கொடுக்கிறோம். எங்கள் ஆராதனை நீர் சுகந்த வாசனையாய் பரலோகத்தில் இருந்து முகர்ந்து கொள்வீராக. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் தேவ மகிமை இப்பொழுது இறங்கி வருவதாக. ஒவ்வொருடைய இருதயமும் தேவனை துதிக்கும்படியாக தூண்டப்படுவதாக. சத்துருவின் வல்லமைகள் இப்பொழுது அழிக்கப்படுவதாக. தேவனுடைய பிரசன்னம் மலைகளையே மெழுகு போல உருகச் செய்கிற தேவாதி தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு வீடுகளுக்கும் இறங்கி அவர்களுக்கு குரோதமாய் போர் செய்கிற பொல்லாத கிரியைகளை அழிப்பதாக. ஆண்டவரை துதிங்க. ஹல்லேலூயா. சர்வலோக ராஜாவை, Thank you Jesus. நன்றி அப்பா, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஒவ்வொரு அவயவங்களும், நம்முடைய ஒவ்வொரு பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, அதில் பலவீனங்கள் வந்தா கூட அதில் ஆண்டவருடைய கிருபை நம்மை தாங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, கண்களில் தந்த பார்வைக்காய் ஸ்தோத்திரம். வேலை செய்யும் கைகளை கொடுத்ததற்காய், பரிசுத்தமான கைகளை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரம் பண்ண கொடுத்த கிருபைகளுக்காய் நன்றின்னு சொல்லுவோம். நல்ல கால்களை நடந்து திரியும்படி தந்த திறனுக்காக ஒவ்வொரு ஆண்டவரே சரீரத்தின் அவயவங்களிலும் தேவ கிருபை இருந்ததற்காக நன்றி. என் தாயின் கருவில என்னை கண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவோமா? அவைகள் உருவேற்படும் நாட்களையும் புஸ்தகங்களில் எழுதினவரே உமக்கு நன்றின்னு சொல்லுவோமா? நன்றி அப்பா. அவர் இன்றைக்கு உயிர்த்தெழுந்த தேவனாய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராய் சகல துதியையும் கனத்தையும் அவர் ஏற்றுக்கொள்ளும் ஒரு மகிமை நிறைந்த ஸ்தலத்துல, உன்னதமான இடத்துல, கோடானு கோடி தூதர்கள் நடுவில் கண்ணாடி கடல் முன்னாதாக வீற்றிருக்கிற அந்த தேவனுக்கு முன்பதாக 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து அவர் பரிசுத்தர் என்று ஆராதிக்கிற ஒரு மகிமை நிறைந்த இடத்துல அந்த தேவனை நம்ம ஆராதிப்போமா? Thank you Lord. ஹல்லேலூயா. சிங்காசனத்தினில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தினில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. எல்லாரும் ஒரு மனமாய் ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை. எல்லாரும் ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. ஆதியும் அந்தமும் மானவரே, அல்பா ஒமேகாவும் ஆனவரே. ஆதியும் அந்தமும் மானவரே, அல்பா ஒமேகாவும் ஆனவரே. ஆண்டவரை பார்த்து ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை.
பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோல் உடையவரே. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், பரிசுத்தரும் சத்தியமும் தாவீதின் திறவுகோல் உடையவரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்கள் உடையவரே. எல்லாரும் சொல்லுங்க, அக்னி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்கள் உடையவரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. சிங்காசனத்தின் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. சிங்காசனத்தின் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, எங்கள் பரிசுத்தரே. உமக்குத்தான் என்னுடைய ஆராதனை. என்னுடைய ஆவியாத்தும சரீரத்தை நான் ஆண்டவருக்கு ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிறேன். கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதில் எழக்கூடிய ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறை ஒப்பு கொடுக்கிறார்கள். இந்த ஆராதனையில் ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை நிரப்புகிற ஒரு நேரம். உங்கள் குடும்பங்கள் இருக்கிற கட்டுகளை தேவன் அறுத்தெறிகிற நேரம். நீங்கள் தேவாதி தேவனுடைய இருதயத்தின் பாரத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுகிற நேரம். அவர் உங்களோடு இடைபடுகிற நேரம். அவருக்கு உங்க இருதய கதவை திறந்து கொடுப்பீங்களா? அவரை உங்க குடும்பத்தில் பிரசன்னராக, என் குடும்பத்தில் தலைவராக, தேவனாக, ஆண்டவரே நீங்க வாங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்க கூப்பிடுவீங்கன்னு சொன்னா, அவர் உங்கள் மத்தியில ஒரு நபராக ஆண்டவர் உங்கள் நடுவில் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. எங்கள் ஆராதனையை நீங்க சுகந்த வாசனையாக பரலோகத்திலிருந்து முகர்ந்து கொண்ட அன்புக்காக நன்றின்னு சொல்லுவோமா? நன்றியப்பா, ஸ்தோத்திரம். நம் சில நிமிடங்கள் தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். எங்கள் தகப்பனே, எங்கள் இந்திய தேசத்தில் எங்களை பிறக்க பண்ணினீங்களே, எங்கள் இந்தியாவை நாங்கள் நேசித்து எங்கள் இந்தியாவை ஆசீர்வதிக்கிறோம். பஞ்சங்கள் மாறட்டும், பட்டினி மாறட்டும், வேலை வாய்ப்பு இல்லாத சூழ்நிலை மாறட்டும். இன்னும் கிராமங்களில் கரண்ட் வசதிகள் இல்லாத கிராமங்களில் கரண்ட் தாங்கப்பா. ஃபோன் வசதி இல்லாத இடங்களில் ஃபோன் வசதி தாங்கப்பா. திருச்சபைகள் இன்னும் ஸ்தாபிக்கப்படாத கிராமங்கள் 4 லட்சம் இருக்கிறதே, எல்லா கிராமங்களிலும் சபைகளை எழுப்புங்க ஆண்டவரே. ஊழியர்களை திரளாக எழுப்புங்க ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் ஒரு பெரிய மறுரூபத்தை, மாற்றத்தை, பின்மாறி காலத்து மழைக்காக நாங்கள் எல்லாரும் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. நீர் ஊற்றுவீராக, எழுப்புதல் வரும்படி பின்மாறி காலத்து மழையை, ஆண்டவர் அக்கினி மழையை, அபிஷேகம் யார் யார் பெற்றுக்கொள்ளலையோ, யார் யார் பெற்றுக்கொண்டும் வளர்ச்சி அடையாது இருக்கிறார்களோ அவர்கள் மேலெல்லாம் பின்மாறி காலத்து மழை இயேசுவின் நாமத்தினாலே ஊற்றப்படுவதாக. பாவத்தின் வல்லமை இந்த தேசத்தில் ஜனங்களை பாவத்தை செய்ய தூண்டுகிற வல்லமைகள் அழிக்கப்படட்டும். மதுபான கடைகள் மூடப்படட்டும். போதை பழக்கங்களுக்கு தடை வரட்டும். தேசத்தில் நடக்கிற கொலைகள் மாறட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். கொள்ளைகள் மாறட்டும் ஆண்டவரே. தேசத்தில் நடக்கிற விபத்துகள் தடுத்து நிறுத்தப்படட்டும். எல்லைகளில் ஊடுருவுகிற தீவிரவாத இயக்கங்கள், தீவிரவாத தாக்குதல்கள் ஆண்டவரே தடுத்து நிறுத்தப்படட்டும். அண்டை நாடுகள் மூலம் எங்க தேசத்துக்கு வரும் அச்சுறுத்தல்கள், ஆண்டவரே பயமுறுத்தல்கள், ராணுவ வீரர்களுடைய உயிரை வேட்டையாடுகிற, அப்பாவி ஜனங்களுடைய உயிரை வேட்டையாடுகிற துஷ்ட ஆவிகள் கட்டப்படுவதாக. ஆண்டவரே எங்கள் பிரதமரை ரட்சியும், எங்கள் முதலமைச்சரை ரட்சியும், எங்கள்
எங்களுடைய ஆண்டவரே அப்பா ஹாலே ஒவ்வொரு துறையை சார்ந்த அமைச்சர்களை ரட்சியும். அவர்களுக்கு கீழ் பணிபுரிகிற IAS IPS அதிகாரிகளை ரட்சியும். எங்கள் தேசத்தில் நாங்கள் சமாதானமான ஜீவனம் பண்ணும்படி அதிகாரத்தில் இருக்கிறவருடைய இருதயத்தை ஆண்டவர் நல்லதை செய்யும்படி ஏவுவீராக. கோரோசின் இருதயத்தை ஏவின என் தேவனே, எங்கள் நாட்டின் தலைவருடைய இருதயம் நன்மையானதை செய்யும்படி கர்த்தரால் ஏவப்படுவதாக. அவருடைய சிங்காசனத்தில் கிரியை செய்கிற பொல்லாத வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. ஆண்டவரே கிரியை செய்யுங்க. ஆண்டவரே அப்பா உதவி செய்யுங்க. எல்லா ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மிஷினரிகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வட இந்தியாவில் ஓநாய்க்குள்ள ஆட்ட போல போய் ஆண்டவரே மொழி அறியாத ஜனங்கள் நடுவில் ஆண்டவரே கண்ணீரோடு சுவிசேஷத்தை விதைத்து கொண்டிருக்கிற அப்பா ஒவ்வொரு ஊழியர்களையும் பலப்படுத்தும். இந்நிலங்களை தாரும், சபைகளை தாரும், ஆத்துமாக்களை தாரும், அவர்களை பயன்படுத்தும். அவர்களுக்காக தாங்குகிற குடும்பங்களை ஆசீர்வதியும். அவர்களுக்காக ஜெபிக்கிற மக்களை இன்னும் திரளா எழுப்பி ஆசீர்வதியும். ஆண்டவரே கிருபை செய்யும். எங்கள் ஆண்டவருடைய பொற்கரங்களில் தருகிறோம். சீக்கிரத்தில் எங்கள் தேசத்தில் ஆண்டவரே இந்த சூழ்நிலைகள் மாறட்டும். இந்த கோவிட்டின் பாதிப்புகள் மாறட்டும். சபைகள் இனிமே மூடப்படக்கூடாது. அது திறந்த சபைகள் ஆண்டவரே திறந்தபடியே அது ஆராதனை செய்யப்பட வேண்டுமே. ஆண்டவர் கைகளில் தருகிறோம். எஞ்சிய நேரங்களை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். நம்ம எல்லாரும் வசனத்தை தியானிக்க போகிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் உங்கள் நடுவில் பேசுவதற்காக தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்த வேளையில ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்தார். லூக்கா 9ஆம் அதிகாரம் அதனுடைய 56வது வசனம். மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். கண்களை மூடி ஒரு நிமிடம் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிப்போம். ஆண்டவரே உங்க வார்த்தையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதியும். பேசுகிற என்னை உம்முடைய நாவாக பயன்படுத்தும். கேட்கிற ஜனங்களின் இருதயங்களை திரையும். அது 30, 60, 100 தேவனுக்கென்று பலனை கொண்டு வரட்டும். உம்முடைய அன்பை ஆண்டவரே அநேக ஜனங்கள் அறிந்து கொள்ளுவதற்கு இந்த வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் அவர்கள் ஊனுகளிலும் கணுக்களிலும் அவர்களை ஆண்டவரே அப்பா தொடும்படி ஆண்டவர் இந்த ஆண்டவரே ஊடகத்தையும் எங்களையும் நீர் உபயோகப்படுத்துவீராக. உம்முடைய பிரசன்னத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை ஆண்டவரே விடுதலையாய் பேச இந்த சுற்றுவட்டாரத்தில் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். எதிர் வல்லமைகளை கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் நீர் நிர்மூலமாக்கும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் அது புறப்படட்டும். அது நீர் அனுப்பினதை செய்து முடிக்கட்டும். அது கண்மலை பிளக்கும் சம்மட்டியாய் புறப்படட்டும். ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். லூக்கா 9:56 நம்ம வாசிக்கும் பொழுது, மனுஷகுமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தது மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார். அவர் ரட்சிக்கிறதற்கே வந்தார். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். அவர் நம்முடைய பிரச்சனைகளை நீக்கி விடுவிக்கிறவர். மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை ஏதோ உயிரை அழிக்கும்படி ஆண்டவர் வரலீங்க. அப்படின்னா அவர் இந்த பூமிக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. அவர் பரலோகத்தில் மேன்மையான இடத்துல இருந்து அந்த ஆராதனையை ஏற்றுக்கொண்டு அங்கே அவர் இருந்திருக்க முடியும். ஏன் ஜீசஸ் இந்த பூமிக்கு வந்தார்? இந்த உலகத்துல மனுஷனுடைய ஜீவனை கெட்டு போகும்படி அல்ல, ஆண்டவர் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். இழந்து போனதை தேடி வந்தார். ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்ததே ஒரு மனுஷனும் கெட்டு போக கூடாது, எல்லாரும் ரட்சிக்கப்படணும்ன்றதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஒரு ஆளு கூட கெட்டு அழிந்து நரகத்துக்கு போக வேண்டும் என்பது பரலோக தேவனுடைய திட்டம் கிடையவே கிடையாது. மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதற்கு வராமல் அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று இந்த பூமிக்கு இயேசு வந்தார். இந்த பூமிக்கு ஆண்டவர் வந்தார். ஆண்டவர் இந்த உலகத்துல வாழ்ந்த காலத்துல அவர் அநேக ஊர்களில் போய் பட்டணங்களில் போய் மனந்திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணி அவர்கள் நடுவில் நிறைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆண்டவர் செய்தார். அப்படி அவர் செய்து கொண்டு வந்த நாட்களில் இந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 52வது வசனத்தில், தமக்கு முன்பாதாக தூதர்களை அனுப்பினார். அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி
சமாரியருடைய ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார்கள். இங்க ஆண்டவருடைய சீஷர்கள் போய் கிராமங்களில் போய் முன்ன ஒரு ஒழுங்கு பண்றாங்க, ஒரு மீட்டிங்க்கு. அவங்க அப்ப சமாரியா என்ற ஒரு கிராமத்துல போய் அங்க ஒரு கூட்டத்தை ஒழுங்கு பண்றாங்க. ஆனால் அந்த வசனம் சொல்லுகிறது, அந்த சீஷர்கள் என்ன செஞ்சாங்களாம், அவர் தமக்கு போய் அவர் அந்த கிராமத்தில் பிரவேசித்தார்கள். எருசலேமுக்கு போக நோக்கமாயிருந்தபடி அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த ஊராரு அவங்களை ஏற்றுக்கொள்ளல, அவங்களுக்கு எதிர்த்து நின்றாங்க. இந்த இடத்துல சில இடங்களில நம்ம சுவிசேஷத்துக்கு போகும்பொழுது சில ஊரார் ஏற்றுக்கொள்ளாம அதை புறக்கணிக்கிறாங்க இல்லையா? சில வீட்டார் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளல இல்லையா? ஊழியர்களை ஏற்றுக்கொள்ளல இல்லையா? ஆண்டவர் என்ன சொல்றார், என் நாமத்தின் நிமித்தம் நான் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். அப்போ ஆண்டவர் இந்த உலகத்தில் அவருடைய சீஷர்களை அனுப்புறாரு. அவரை ஏற்றுக்கொள்ளாம அவ்வூராரை எதிர்த்து நிற்கிறாங்கன்னு நம்ம இங்க பார்க்க முடியும். அவருடைய சீஷர்கள் யாக்கோபும் யோவானும் அதை கேட்ட பொழுது, அந்த 54வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். அதை அவருடைய சீஷர்கள் யாக்கோபு யோவானும் அதை கேட்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்னியை இறக்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். சீஷர்களுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. ஏன்? அந்த ஊரார் ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கு மனதில்லை, அவங்க ஏற்றுக்கொள்ளல. அந்த சமாரியா ஊரார் எதிர்த்து நிற்கிறாங்க. இங்க நீங்க வந்து மத பிரச்சாரம் செய்யக்கூடாதுன்னு சில ஊர்ல போர்டு வச்சிருக்கு இல்லையா? சில ஊர்ல போகும்பொழுது சுவிசேஷத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு நம்மளை பத்தி விடுறாங்க இல்லையா? இந்த மாதிரி ஆரம்ப கட்டத்தில் நாங்கள் ஊழியத்தில் கிராமமாக கைப்பிரதிகளை கொடுத்து இயேசுவே தேவன் என்று பிரசங்கம் பண்ணின நாட்களில் இப்படி எல்லாம் நிறைய நிகழ்வுகள் எங்கள் வாழ்க்கையிலும் நடந்தது உண்டு. மனதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். சீஷர்கள் இந்த சூழ்நிலையில சொல்றாங்க, எலியா வானத்திலிருந்து அக்கினி இறக்கி 50 படை வீரர்களும் குதிரையெல்லாம் அவர் சாகடிச்சிட்டாரு. அது மாதிரி நம்மவும் அக்கினியை இறக்கி இந்த உம்முடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாத இந்த ஊரை அழிச்சிருவோமா அப்படின்னு சொல்லி அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அந்த காரியத்தை கண்ட பொழுது ஆண்டவரிடத்துல அவங்க கேட்கிறாங்க. ஆண்டவர் அவர்களை பார்த்து கேட்கிறார், நீங்க என்ன ஆவி உடையவர்கள் அப்படின்னு கேட்டுட்டு தான் ஆண்டவர் ஒரு பதில் சொல்றார். 56வது வசனத்துல, மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதற்கல்ல ரட்சிக்கிறதற்கே வந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நம்மளை எதிர்க்கலாம், பிரச்சனைகள் தரலாம், அவங்க அழியணும்னு ஆண்டவருடைய விருப்பமே இல்லை. அவங்க எப்படியாவது ரட்சிக்கப்படணும், எப்படியாவது ஆண்டவர் பக்கம் வரணும் அப்படின்றதுதான் ஆண்டவருடைய ஒரு பெரிய விருப்பம். நம்ம என்ன நினைப்போம், ஆண்டவருடைய சுவிசேஷத்தை எதிர்க்கிற ஆட்கள் எல்லாம் ஏதாவது ஒன்று நடக்கணும் அப்படியெல்லாம் நம்ம நினைப்போம் இல்லை? ஆண்டவர் அப்படி நினைக்க மாட்டார். நம்ம அவங்களை எப்படியாவது சந்திச்சிருங்கன்னு ஜெபம்னா கூட, நம்ம மனதில் கோபத்தோடு ஜெபிச்சா கூட ஆண்டவர் சொல்லுவார், அவன் உன் சகோதரன், அவனை நீ நேசிச்சு ஜெபம் பண்ணு. எனக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஜெபிக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவருடைய காரியங்களுக்கு விரோதமாக வந்த ஒரு மனுஷனை குறித்த நினைவு என்னை அலட்டி கொண்டே இருந்தா. அப்போ ஆண்டவர் ஒரு நாள் என்கிட்ட பேசினாரு, அவன் உன் சகோதரன் என்று நேசிச்சு நீ ஜெபம் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஆனால் குறிப்பிட்ட நாளுக்குள்ள அவங்ககிட்ட போய் நான் பேச ஆரம்பித்தேன். ஆண்டவருக்கு விரோதமாக எழும்பினவன் தான், பேசினவன் தான். ஏன்னா ஆண்டவருடைய இருதயம் எப்படி இருக்கிறது? ஆண்டவர் சத்துருக்களை நேசிக்க சொல்ற இருதயம். ஆண்டவர் இந்த உலகத்தில் ஒருவரும் கெட்டு போவது அவருடைய சித்தம் இல்லை. அவர் இந்த உலகத்தில் மனுஷர்கள் யாரும் அழிஞ்சு போகணும்னு நினைக்கிற ஆளே கிடையாது. யாராவது சுவிசேஷத்துக்கு விரோதமாக எழும்பினாலோ, கேஸு போட்டாலோ, வழக்கு போட்டாலோ, ஊழியக்காரில் துன்புறுத்தினாலோ அந்த ஆட்களை ஆண்டவர் வந்து அழிச்சிடணும்னு நினைக்கிற ஆண்டவர் அல்ல. அவர்கள் எப்படியாவது ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும், ஆண்டவர் பிள்ளையா மாறணும் என்பது ஆண்டவருடைய ஒரு பெரிய விருப்பம். ஏன்னா நரகம் அவ்வளோ பெரிது. வேதனையான அந்த இடத்துக்கு போகிறத பார்க்கலும் பரலோகத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது. அந்த இடத்துக்கு போனோன்னு தான் நாங்கெல்லாம் இப்படி கத்திட்டு கிடக்கிறோம், இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கிறோம். எப்படியாயினும் ஒரு கூட்டம் ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போகணும், ஆண்டவர் அழிக்க வரல. சீஷர்கள் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, வானத்தின் அக்னி இறக்கி அழிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும் என்பது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்க அல்ல, அவர் ரட்சிக்கிறதற்கே வந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த உலகத்துல ரட்சிக்கிறதற்கு வந்த தேவன். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அந்த பகுதி என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஆண்டவர் அழகாக அங்கே ஒரு காரியத்தை சொல்றதை நம்ம பார்க்க முடியும். என்ன சொல்றார் பாருங்க. உலகத்தை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவரை அனுப்பினார். ஏன் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினார் தெரியுமா?
உலகத்தை ஒரு தீர்ப்பு கொடுத்து அழிக்கணும்னு ஜீசஸ் இந்த பூமிக்கு வரவே இல்லை. தேவன் தம்முடைய குமாரனை உலகத்துக்கு அனுப்பினது நோக்கம் அவரால் உலகமே ரட்சிக்கப்படணும். ஏதோ நம்ம ஊர் மாத்திரம் இல்லைங்க, உலகம் ரட்சிக்கப்படணும். அந்த சிந்தை நமக்குள்ள இருக்கணும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை இந்த உலகம் எல்லாம் ரட்சிக்கப்படணும். அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். அதுக்காக நம்முடைய உதார்த்தமான உழைப்பை, நம்முடைய பொருளாதாரத்தை நம்ம கொடுக்கணும். ஆண்டவர் அதை பரலோகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார். உலகம் ரட்சிக்கப்பட அவருடைய குமாரன் இந்த பூமிக்கு வந்து அந்த இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பை இந்த உலகத்துக்கு வழங்கி இருக்கிறார். வேதம் அழகா தெளிவா சொல்றது பாருங்க. அவ்வுலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பாமல் அவராலே இந்த உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவரை இந்த பூமிக்கு அனுப்பினார். அவர் இந்த பூமிக்கு வந்தது இந்த உலகத்தை ரட்சிக்கிறதற்காக வந்தார் என்பதை தான் வேதம் தெளிவா சொல்றது. இந்த உலகத்தை ஆண்டவர் ரட்சிப்பதற்காகவே இந்த பூமிக்கு வந்தார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் அவர் உலகத்தை ரட்சிக்க வந்தார் என்பதை நாம் பார்க்க முடியும். நிறைய பாவிகள் மனம் திரும்புகிறதையும், அவர்கள் குடி வெறிதனத்தை, விபச்சாரத்தை விட்டு, வேசித்தனத்தை விட்டு மாறி கர்த்தருடைய பிள்ளைகளாய் இன்னைக்கு மாறிக்கொண்டிருப்பது இயேசு கிறிஸ்து இன்றும் கிரியை செய்து ரட்சிக்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளமாக இருந்து கொண்டே இருக்கிறது. யோவான் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 47வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஒருவன் என் வார்த்தையை கேட்டும் விசுவாசியாமல் போனால் அவனை நியாயம் தீர்ப்பது இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, சுவிசேஷத்தை நம்ம சொல்றோம், ஒருத்தன் ஏற்றுக்கொள்ளல, ஆனா ஆண்டவர் சொல்றாரு அவனை ஆண்டவர் நியாயம் தீர்ப்பது இல்லையா. நான் உலகத்தை நியாயம் தீர்க்காமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன் என்று ஆண்டவர் சொல்றார். ஒருவன் என் வார்த்தையை கேட்டும் விசுவாசியாமல் போனால் அவனை நியாயம் தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். என்னை தள்ளி என் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறதுக்கு ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே கடைசி நாளில் அவனை நியாயம் தீர்க்கும். கடைசி நாளில் ஆண்டவர் நல்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பார். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உலகத்தை அழிக்க வரல, சான்ஸ் மரணம் வரைக்கும் கொடுத்துட்டே இருக்கிறார். எப்படியாவது என் பிள்ளை என்கிட்ட வரமாட்டானா, என் மகள் என்கிட்ட வரமாட்டாளா, இந்த எதிர்த்த ஊர் வராதா, இந்த எதிர்த்த நபர் ரட்சிக்கப்பட மாட்டாரா, பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் மகள் அல்லது மகள் வரமாட்டாளா அப்படின்னு சொல்ற ஆண்டவருடைய கைகளை விரித்தவராக அவர் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். ஜனம், நான் அவங்களுக்காக இவ்வளோ பெரிய ரட்சிப்பை உண்டு பண்ணாலும் அவங்க அதை குறித்து கவலையற்றவர்களாக உலகத்துக்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்களே. உலகத்துக்காக நீங்க கவலைப்படுற நீங்க உங்க ரட்சிப்பு நிறைவேற பிரயாசம் எடுத்திருக்கிறீங்களா? அதற்காக ஜெபம் பண்ணி ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும் சொல்லி அவர்கிட்ட கேட்டிருக்கிறீங்களா? அதை ஆண்டவர் விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனால் அவனை நியாயம் தீர்ப்பதில்லை. இன்னைக்கு அதுக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. ஆனா அவன் மரித்த பிறகு ஆண்டவர்கிட்ட வரும் பொழுது, உனக்கும் உன் வீட்டை தேடி கைப்பிரதி வந்தது, உனக்கும் உன் வீட்டை தேடி இந்த டிவி மூலம் பிரசங்கம் வந்தது, உனக்கும் உன் சொந்தக்காரங்க மூலமாக இந்த வார்த்தை அறிவிக்கப்பட்டது, உனக்கு இந்த வார்த்தை நீ இந்த சுவிசேஷத்தை கேட்ட, ஆனா நீ அதை ஏற்றுக்கொள்ளாம அல்லல் தட்டின இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் கடைசி நாளில் ஒரு நியாய தீர்ப்பை கொடுப்பார். அவன் செய்கைக்கு தக்க நான் அளிக்கும் பலன் என்னோடு வருகிறது என்று இயேசு சொன்னார். அவரோடு கூட அவர் உங்களுக்கு பலனை கொண்டு வருகிறார். நீங்க நன்மை செய்தா உங்களுக்கு மேன்மை இல்லையோ, நீங்க நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உங்கள் வீட்டு வாசல் படியில் படுத்து கிடக்கும் என்று சொல்லபடி நீங்க பாவத்தை விட்டு ஆண்டவரை திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா நீங்க நித்தியத்துல தேவனோடு அவரோடு இருக்கும் ஒரு மேன்மையான வாக்கியத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக இருக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் நம்ம இன்னும் வாசிக்கும் பொழுது யோவான் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை கூட நான் உங்களுக்கு முன்பதாக சுட்டி காட்ட விரும்புகிறேன். யோவான் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது விபச்சாரத்தினாலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவாக நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தை செய்தால் இவள் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்டிருக்கிறாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசையின் நியாய பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறதே என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்ன நிறுத்தினார்கள். அவங்க என்ன நோக்கம் அப்படின்னு சொன்னா, அந்த 6வது வசனம் சொல்லுகிறது, அவர் மேல், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல் குற்றம் சாட்டுவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசு குனிந்து விரலை தரையிலே எழுதினார்.
அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையில எழுதினார். அதை கேட்டு யாருமே அந்த இடத்துல முன் வந்து கல் எடுத்து அந்த பெண் மேல எரிய வரல. அந்த இடத்துல ஒரு பெண்ணை விபச்சாரத்தெல்லாம் நாங்க கையும் மெய்யுமா பிடிச்சிருக்கிறோம், இப்ப நீர் என்ன தீர்ப்பு கொடுக்க போகிறீர் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்க வந்தாங்களாம். கேட்க வந்தவங்க இது ஒரு பொருட்டாக அவங்க கேட்க வரல. இவர் ஏதாவது இவருடைய வார்த்தையில ஏதாவது தப்பு கண்டுபிடிச்சு இவர் மேல ஒரு குற்றம் சாட்ட முடியுமா அப்படின்னு வந்தாங்களா. 6வது வசனம் சொல்லுகிறது, அவர் மேல் குற்றம் சாட்டுவதற்கு காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசு அந்த இடத்துல சொல்றாரு பாருங்க, அவர்கள் ஓயாமல் அவர்கிட்ட கேட்டுட்டே இருந்தாங்க, இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒரு தீர்ப்பு கொடுங்க ஜீசஸ். மோசேயின் சட்டம் பைபிள்ல சொல்லுது, 10 கட்டளையில ஒரு பெண் விபச்சாரத்துல அல்ல கண்டுபிடிக்கப்பட்ட அவ கல்லெறிந்து எல்லாரும் கொல்லணும் அப்படின்றது. அப்படின்னு கல்லெல்லாம் எடுத்துட்டு வந்து நிக்கிறாங்க. அந்த பெண் அழுது கொண்டே நிற்கிறாள், ஆண்டவருக்கு முன்னால நிறுத்தப்பட்டிருக்கிறாள். இப்போ அவங்க கேட்டுட்டே இருக்கிறாங்க. அந்த வசனம் சொல்லுது பாருங்க, அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். ஆண்டவர் கொஞ்சம் நிதானமாக நிதானிச்சு ஆண்டவர் பொறுமையாக பதில் சொல்றார் பாருங்க. ஆண்டவர் கேட்டார், அவர் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியில கடிந்து கொள்ளப்பட்டு திரும்ப போய்விட்டான். அவங்க ஓயாம அவரை கேட்டிக்கொண்டிருந்தபடினால் ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உங்களில் பாவம் இல்லாதவர்கள் முதலாவது அவள் மேல் கல்லறிய கடவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, உங்களில யாராவது இந்த இடத்துல நீங்க இவ்வளவு காரியங்கள் சொல்றீங்களே, அப்படி யாராவது இருந்தா நீங்க முதல்ல வந்து அவள் மேல கல்லறியலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்தார். எல்லாரும் கல்ல போட்டு அப்படியே தூரமா போயிட்டாங்க. இப்ப இயேசு கிறிஸ்துவும் அந்த பெண் மாத்திரம் நிக்கிறாங்க. அப்ப பாருங்க, அந்த இடத்துல ஆண்டவர் சொல்ற ஒரு அணுகுமுறையை பாருங்க. இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறு ஒருவரையும் காணாமல், ஸ்திரியே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கவில்லை என்றார். அதற்கு ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை, நீ போய் நீ பாவம் செய்யாதே என்று அனுப்பினார். ஆண்டவருடைய ஒரு கான்செப்டை பாருங்க. அவளை ஆக்கினை தீர்ப்புள்ளாக ஆக்கும்படி இயேசு இந்த பூமியில வரல. இல்லைன்னா அவர் சொல்லியிருப்பார், நீங்க எல்லாம் கல்லடிச்சிடுங்க, இவளை கொன்றுங்க அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, இனி பாவம் செய்யாதே. ஆம், நம்ம ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கிற நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு பாவ சேட்டுல சிக்கி தவிழ்த்து போராட்டத்துல பாவத்துல எல்லாரும் கல்லறிஞ்சு கொள்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்முடைய வாழ்க்கை இருக்கலாம். நம்ம வாழ்க்கையில தற்கொலை பண்ணி தான் சாகணுன்ற ஒரு முடிவில் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ இந்த சூழ்நிலையில அந்த பாவத்தை அறிக்கையிட்டு விட்டு விட்டு ஆண்டவரேன்னு நீ ஆண்டவரை இறுக பிடிச்சா ஆண்டவர் சொல்லுவார், நீ போய் நீ பாவம் செய், இனி அடுத்து இனி அந்த தப்பை செய்யாத. அதுதான் ஜீசஸ். ஆண்டவர் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும்படி வரல, அவர் ரட்சிக்க வந்தார். அந்த பெண் அன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்டவர், ஆண்டவர் அப்படிப்பட்டவர். அவர் மேல குற்றம் சாட்டணும்னே இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல அவருடைய அணுகுமுறை, அவர் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு வரல, அவர் ரட்சிக்கிறதற்கு வந்தார். இல்லைன்னா அந்த ஊரார் அவரை ஏற்றுக்கொள்ளாம எதிர்த்த வேளையில, அந்த ஊர்ல அக்னி இறங்கி சீசர்கள் அழிக்கட்டும்னு கேட்ட வேளையில ஆண்டவர் அழியுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு சந்தோஷமா இருந்திருப்பாரு, அவருக்கு வல்லமை உண்டு. ஆனா ஆண்டவர் கேட்டார், நீங்க என்ன ஆவி உள்ளவங்கப்பா, நான் இவங்களெல்லாம் அழிக்க வரலப்பா, ரட்சிக்க வந்தேன். அந்த இருதயத்தை புரிந்து கொண்டு நம்ம ஜெபிக்கணும், நம்ம செயல்படணும். இந்த உலகத்தையே ஆண்டவர் ரட்சிக்க வந்தார். உலகத்துல யாரையும் அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி வரல. அவருடைய வசனத்தை நம்ம சொல்றோம். ஒருவேளை ஒரு வீட்டார் ஏற்றுக்கொள்ளல, ஒரு வாலிபன் ஏற்றுக்கொள்ளல, ஒரு நபர் ஏற்றுக்கொள்ளல, ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் சொல்லிய வசனம் அவனை கடைசி நாளில நியாயம் தீர்க்கும். கண்டிப்பா ஒரு நாள் ஜட்ஜ்மெண்ட் உண்டு. ஆனா இன்னைக்கு இப்போ ஆண்டவர் கொண்டு அழிக்க வரல. உங்களுக்கு ஒரு சான்ஸ், நீங்க மனம் திரும்பி ஆண்டவர் பிள்ளையா மாறணும்னு ஜீசஸ் ரொம்ப விருப்பமுடையவராக இருக்கிறார். ஆனா கொல்ல அழிக்க வருகிற ஒரு நபர் உண்டு. வேதம் அதை தெளிவுபடுத்துகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். இயேசு இந்த பூமிக்கு வந்த நோக்கம் என்னங்க? அவர் இந்த உலகத்துல நம்மை ஆசீர்வதிக்க வந்தார். திருடன் பிசாசு கொல்ல அழிக்க வந்திருக்கிறான். பைபிள்ல ஒரு சம்பவம் நம்ம வாசிக்க முடியும் வேதத்துல. மார்க்கு 9ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வருவீங்கன்னு சொன்னா, அங்கே ஒரு பையனை தீயிலும் தண்ணீரிலும் தள்ளுகிற ஒரு ஆவி அவனை பிடித்து அவ்வப்போது அவனை கொல்ல அது முயற்சிக்கிறது.
அவங்க அப்பா எவ்வளவோ முயற்சி எடுக்கிறார், எங்கெல்லாமோ அவனுக்கான விடுதலைக்காக அவர் தேடி ஓடி இருப்பார். இப்போ அவங்க ஜீசஸ் கிட்ட கொண்டு வராங்க, ஏசப்பா கிட்ட கொண்டு வராங்க. இந்த ஆவி அவனை அநேக முறை தீயிலும் தண்ணீரிலும் தள்ளி அவனை அழிக்கும்படி அது போராடினது என்று வசனம் சொல்லுகிறது. மார்க் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், அப்பொழுது அங்க கொண்டு வந்து ஆண்டவருக்கு முன்னாக அவங்க நிறுத்துகிறத நம்ம பார்க்க முடியும். அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அவங்களுக்கு, அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறத நம்ம பார்க்க முடியும். அவன் தீயிலும் தண்ணீரிலும் அது அநேக முறை தள்ளி அவனை கொன்று அழிக்கும்படி அது முயற்சித்தது. இயேசு என்ன செய்தார் தெரியுமா? அந்த வாலிப தம்பிக்கு ஆண்டவர் அற்புதமான விடுதலை கொடுத்ததை நாம் பார்க்க முடியும். ஆண்டவருடைய நாமத்தில் அவரை நம்பி அவரை ஏற்றுக்கொண்டு அவர் பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில, ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு அந்தகார கிரியை, எந்த காரியத்துல நீங்க விழுந்து அடிமைப்பட்டு கிடந்தா கூட இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நீங்க ஓடி வரலாம். அவர் உங்களை விடுதலை ஆக்குவார். அவர் உங்களுக்கு மறுவாழ்வு கொடுப்பார். உங்களை கட்டி அணைத்து உங்களை ஆண்டவருடைய ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பேரை எழுதி அவர் சந்தோஷப்படுவார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் நமக்கு தெளிவா சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். இயேசு கிறிஸ்துவோ நமக்கு ஜீவனை கொடுக்கவும் நாம் பரிபூரணப்படவும் அவர் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். அவர் இந்த பூமிக்கு வந்த நோக்கமே அவர் நம்மை பரிபூர்ணப்படுத்தும்படியாகத்தான் வந்தார். இந்த உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாய் இருக்கிறார் ஆண்டவர். லூக்கா 9ஆம் அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படி அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். அங்க கேட்கிறாங்க, இது இவனை தீயில தண்ணீர்ல தள்ளி எப்பமாவது கொல்லும்படி பார்க்குது. ஏதாயினும் எசப்பா உங்களால செய்யக்கூடுமானா எங்க குடும்பத்துக்கு செய்யுங்க. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் என்று சொல்லி, உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிற ஆண்டவரை என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று ஆண்டவர் கிட்ட கேட்கிறான். அப்பொழுது ஜனக்கூட்டம் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இவனுக்குள் இனி வராதேன்னு ஆண்டவர் அங்க கட்டளை கொடுக்கிறதை பார்க்க முடியும். இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளை இடுகிறேன் என்று அதட்டினார். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலக்களித்து புரட்டி போயிற்று. அவன் செத்தவனை போல அவன் கீழே விழுந்து கிடக்கிற ஒரு காட்சியை பார்க்கிறாங்க. இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். உடனே அவனுக்கு ரிலீஃப் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, திருடன் தான் தீயில தண்ணீர்ல விபத்துல தற்கொலை பண்ணக்கு, குடும்பத்துல கணவன் மனைவியை பிரிக்கிறது, பிள்ளைகள் பெற்றோரை விட்டு பிரிக்கிறது, சபைகளில் சண்டை உருவாக்குறது, இதெல்லாம் அவனுடைய வேலை. ஆனா இயேசு இந்த பூமிக்கு வந்தது, அவர் சமாதான பிரபு, அவர் சமாதானத்தின் காரணர். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்க வந்தேன்னு ஆண்டவர் சொல்றார். தேவனுடைய பிள்ளைகளே, ஏதோ ஒரு பாவத்துல, ஏதோ ஒரு பிசாசின் பிடியில, ஏதோ ஒரு கட்டுல உங்களால முடியாம நீங்க பிரச்சனையில தவிச்சிட்டு இருக்கிறீங்களா? மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்க அவர் வரவே இல்லைங்க. அவர் ஜீவனை கொடுக்க வந்தவர். அவர் தன்னுடைய ஜீவனை உங்களுக்காக எனக்காக சிலுவையில கொடுத்தார். அந்த அன்பிலும் மேலான அன்பு ஒண்ணுமே இல்லை. மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதற்கல்ல, ரட்சிக்க வந்தார். சீஷர்கள் வானத்திலிருந்து அக்னியை இறக்கி, சமாரியர்கள் ஏசப்பாவுடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளல, அதனால அந்த ஊரை நம்ம எரிச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க, அழிச்சிருவோம். ஆண்டவர் சொன்னார், இல்ல, நான் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கல்ல, ரட்சிக்க வந்தேன் என்று சொன்னார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு விபச்சாரத்துல கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட பெண்ணை ஆண்டவருக்கு முன்ன கொண்டு வந்து நிறுத்தி ஜீசஸ்கிட்ட ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்க முடியுமான்னு அவரை ஓயாம அலட்டிக்கொண்டே இருந்தாங்க. இதுக்கு நீங்க ஒரு தீர்ப்பு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு ஆண்டவர் சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது வந்து கல்லறிங்கன்னு சொன்னார். சொல்லிவிட்டு அவர் அமைதியா நின்னார். எல்லாரும் போயிட்டாங்க. அப்புறம் அந்த பெண்ணை பார்த்து,
நீ போ, இனி பாவம் செய்யாதன்னு அனுப்பிவிட்டார். அந்த இடத்துல கூட ஆண்டவர் ஒரு தீர்ப்பு கொடுத்த அந்த பொண்ணை அவர் அழிக்காம அவர் அவளை ரட்சிப்புக்குள்ள நடத்தினதை பார்க்க முடிகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல தீயிலும் தண்ணீரிலும் திருடனாகிய பிசாசு கொல்ல அழிக்க அவனை நிறைய நேரம் முயற்சி பண்ணியிருக்கு. ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்தாங்க, விடுதலை பெற்றாங்க. நீங்க உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பகுதியில நீங்க பாதிக்கப்பட்டவரா இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கலாம். இந்த நேரத்துல ஏசப்பா உங்களை அழைக்கிறார். நீங்க ஆண்டவர்கிட்ட வாங்க. ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய விடுதலையை தரப்போகிறார். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி பரலோக தேவனை நோக்கி பாருங்க. பிரைஸ் காட், ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தை உங்களை தேடி வந்திருக்கிறது. நீங்க ஒருவேளை தப்பெண்ணம் கொண்டிருக்கலாம், ஆண்டவர் வந்து அழிச்சிடணும் வச்சிடணும் அப்படிலாம் ஒருவேளை ஊழியம் செய்கிற நம்ம தப்பெண்ணம் கொண்டிருக்கலாம். அப்படியெல்லாம் கிடையாது. ஆண்டவர் ஊழியத்துல யார் எதிர்த்தாலும் அவங்கள நம்ம நேசிக்க, அவங்ககிட்ட பேசவும், அவங்களுக்காக ஜெபிக்கவும் தான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். உங்கள் சத்துருக்களை நேசியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் அவங்க மனம் திரும்பணும்னு ஜெபம் பண்ணுங்க. அப்படிதான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அப்படிதான் ஆண்டவருடைய அணுகுமுறை இருந்துச்சு. அவரே படைத்த ஆண்டவர் இந்த பூமியில வந்த வேளையில் அவரை ஏற்றுக்கொள்ளாத, அவரால் அனுப்பப்பட்ட சீஷர்களை ஏற்றுக்கொள்ளாத ஊரை அழிக்கணும்னு சீஷர்கள் மனதில் நினைச்சாங்க. ஆண்டவர் சொன்னார், நான் அழிக்க வரலப்பா, ஜனங்களை ரட்சிக்கிற தேவனா வந்தேன்னு சொன்னார். இன்றைக்கு அவர் ரட்சிக்கிற தேவனா வந்திருக்கிறார். உங்க வீட்டுக்குள்ள உங்ககிட்ட ரட்சிக்கிற தேவனா வந்திருக்கார். நீங்க ஒருவேளை எவ்வளவு பெரிய பாவத்தை செய்து, நான் செய்த பாவத்தினால நான் அழியதான் செய்யணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். உங்களுக்கு பலர் செய்த துரோகத்துக்கு அவங்க எல்லாம் கெட்டு அழியணும்னு நீங்க நினைக்கலாம். ஊழியத்தின் பாதையில இருக்கலாம். ஆண்டவர் அவங்களை எல்லாம் ரட்சிக்க விரும்புகிறார். ஒரே ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா? அவங்களை எல்லாம் ரட்சிக்க மாட்டீங்களா? ஆண்டவர் ரட்சித்துருவாருங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஒருவேளை சமாரிய பெண்ணை போல வாழ்க்கையில தவறுகளை செய்து வாழ்ந்துட்டு இருக்கலாம். நீங்க இன்னும் அதுல வாழணும்னு ஆண்டவர் விரும்பல. ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீ உன்னை ஆக்கணைக்கு தீர்ப்புக்குள்ள நானும் தீர்க்கல, ஆனா நீ போ, இனி பாவம் செஞ்சா அதனுடைய விளைவு பபரீதமா இருக்கும். ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை அதுதான். அவர் ஆக்கனை தீர்ப்புக்குள்ளாக தீர்க்கும்படி வந்திருந்த அண்ணு சமாரியா அந்த 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 விபச்சாரத்தினால கையும் மெய்யுமா பிடிக்கப்பட்ட பெண்ணுக்கு அந்த தீர்ப்பு ஆண்டவர் கொடுத்திருப்பார். அப்படியே அனுப்பி வச்சார். பிரைஸ் காட். எவ்வளவு பெரிய ஒரு பாவத்தை மன்னிக்கிற அன்பு. இந்த அன்பு பெரிது. இந்த அன்பை வேற எங்கேயும் பார்க்க முடியாது. அந்த அன்பை எந்த தெய்வத்திடத்திலும் பார்க்க முடியாது. தேவாதி தேவன், ராஜாதி ராஜா உங்க வீட்டுக்குள்ள பிரசன்னரா இருக்கிறார். உங்களை தான் சந்திக்கிறார். ஒருவேளை உங்களை பிசாசு நிறைய இடத்துல கொல்ல அழிக்க வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்ற, நீ நிறைய இடத்துல விபத்துல தள்ள வந்திருக்கலாம், தற்கொலையை செய்யாம வந்திருக்கலாம், பலர் மூலம் உங்களை அவன் சதி செய்ய வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், உங்களை அந்த நேரம் எல்லாம் நான் காப்பாற்றி இருக்கிறேன். ஆண்டவர் கிட்ட வந்து ஓடி இயேசுவேன்னு சொல்லி அவர்கிட்ட நீங்க உதவியை கேட்பீங்கன்னு சொன்னா, உங்க மகளுக்காக ஜெபிக்கலாம், உங்க மகனுக்காக ஜெபிக்கலாம், உங்க கணவருக்காக ஜெபிக்கலாம். இந்த தகப்பனார் ஜெபிச்சபடி, ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி செய்யுங்கப்பா என்று சொல்லி நீங்க ஜெபிப்பீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். இன்றைக்கு இந்த வேளையில ஆண்டவரை நோக்கி பார்ப்பீங்களா? ஹல்லேலூயா. கல்வாரியில ரத்தம் சிந்தினவராய், முள்முடி சூட்டப்பட்டவராய், கைகளில கால்களில் ஆணி அடிக்கப்பட்டவராய் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற உங்களுடைய பாவத்தை மன்னிக்க, உங்களுடைய கட்டுகளை மாற்ற இயேசு இதோ வந்திருக்கிறார். பிரைஸ் காட். இயேசுவே உமக்கு நன்றின்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா. என்னை நேசிக்கின்றாயா, என்னை கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? உம்மை நேசிக்கின்றேனா, உம்மை நேசிக்கின்றேனா? கல்வாரி காட்சியை கண்ட பின் நேசியாமல் இருப்பேனோ? வானம் பூமி படைத்திருந்தோ வாடினே நான் உன்னை இழந்ததா? தேடி ரட்சிக்க பிதா என்னை
பார்க்கிறீங்களா? பாவம் செய்கிற மனிதனுடைய முடிவை பாருங்க. இந்த உலகத்துல ரவுடிகளுடைய முடிவை பாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் இதோ ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறார். நீங்க சாகணும்னு ஆண்டவர் விரும்பல, நீங்க நரகத்துல போய் அழியணும்னு ஆண்டவர் விரும்பல. இதோ திருடன் உங்க வாழ்க்கையை கொல்ல அழிக்க வந்திருக்கலாம், உங்க பொருளாதாரத்தை சிதைக்க வந்திருக்கலாம். இதோ ஜீவனை கொடுத்தவர் உங்களை பரிபூர்ணப்படுத்த வந்திருக்கிறார். பாவத்துல, நீங்க குடிவெறியில, விபச்சாரத்துல, வேசித்தனத்துல, அக்கிரமத்துல, அநியாயத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், பாவத்தின் அகோரத்தை பார், பாவத்தின் அகோரத்தை பார், பாதகர் என்னோடு வேனை பார், பாவத்தின் அகோரத்தை பார், பாதகர் என்னோடு வேனை பார், பரிகாச சின்னமாம் சிலுவையிலே பலியானேன் பாவி உனக்கா, பரிகாச சின்னமாம் சிலுவையிலே பலியானேன் பாவி உனக்கா, உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான், கல்வாரி காட்சியை கண்ட பின் நேசியாமல் இருப்பேனோ, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை உங்க மீது இறங்கி வந்திருக்கிறது. நீங்க இப்பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசு கிறிஸ்துவே எனக்கு இறங்கும், இயேசு கிறிஸ்துவே எனக்கு உதவி செய்யும், இயேசு கிறிஸ்துவே என்னை விடுதலையாக்கும், இயேசு கிறிஸ்துவே என்னை ஆசீர்வதியும். இந்த வசனத்தின்படி என் வாழ்க்கையை மாற்றுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நீங்க யாரும் கெட்டு போறது உமக்கு சித்தம் இல்லை, என் குடும்பம் கெட்டு அழிவது உமக்கு சித்தம் இல்லை. என் குடும்பத்தை நல்லாக்கி வைங்க ஆண்டவரே, எங்க பிள்ளைய நல்லாக்கி வைங்க ஆண்டவரே, என் கணவரை நல்லாக்கி வைங்க ஆண்டவரே, என் மனைவியை நல்ல நிலையில மாற்றி கொண்டு வாங்க ஆண்டவரே. உங்கள் ஜெபம் கேட்கப்படுகிறது, தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறது. உங்க குடும்பத்தின் கண்ணீரை அவர் மாற்றுகிறார், உங்கள் துக்கங்களை அவர் சந்தோஷமாய் மாற்றுகிற ஆண்டவர். உங்க குடும்பத்தில் போராடுகிற கட்டுகள் அறுக்கப்படுகிற நேரம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால இருளின் ராஜ்யங்கள் அழிகிற நேரம். மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்லவே அல்ல, அவர் ரட்சிக்கிறதற்கே வந்தா. என் பக்கத்து ஊர் ரட்சிக்கப்படணும், என் எத்த வீட்டுக்காரங்க ரட்சிக்கப்படணும், என் நண்பர்கள் ரட்சிக்கப்படணும், என் சொந்தக்காரங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும். நான் அங்கே இருக்கும் பொழுது, பரலோகத்தில் இருக்கும் பொழுது, என்னுடைய நேசமானவர்கள் நரகத்தில் இருக்கிறதை நான் விரும்ப மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க பாவத்தில் இருக்கிறவங்கன்னு சொன்னா, நீங்க அந்த பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. வாழ்க்கை மாறும், உங்களுடைய வாழ்க்கை மாறும், உங்க கையின் பிரயாசம் மாறும், குடும்பத்தில் ஒரு பெரிய சமாதானத்தை நீங்க பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நன்றியப்பா. ஒரு நாளும் ஒவ்வொரு குடும்பங்களையும் கண்ணின் மணி போல காத்து நடத்தும், எந்த கொள்ளை நோய்களும் தொடாதபடி காத்துக்கொள்ளும். மனிதன பொருளாதாரத்தை உங்க பிள்ளைகளுக்கு உயர்த்தி தாங்க. நிறைய ஊழியர்கள் ஆண்டவரே எழும்புவார்களாக, நிறைய ஊழியக்காரிகள் எழும்புவார்களாக, நிறைய ஜெபிக்கிற மக்கள் எழும்புவார்களாக. இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். இப்பொழுது உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் நோய்கள் மறைவதாக, தலையில் பகுதியில் இருக்கிற வல்லமைகள் மறைவதாக, அன்றைய காற்று பகுதியில் இருக்கிற பிராபலங்கள் மறைவதாக, எலும்புகளில் இருக்கிற பிரச்சனைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறுவதாக, சரீரத்தில் கண்களில் இருக்கிற பிரச்சனைகள் மாறுவதாக, செவிகளில் இருக்கிற பிரச்சனைகள் மாறுவதாக, டைஜஷன் பகுதியில் இருக்கிற பிரச்சனைகள் மாறுவதாக, அல்சர் பிரச்சனைகள் மாறுவதாக, வாத நோய்கள் மாறுவதாக, இயேசுவின் இரத்தத்திலும் மாறுவதாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் மாறுவதாக. இப்பொழுது விடுதலை உண்டாவதாக. ஜனங்களை ரட்சிக்க வந்தவரே, இப்பொழுது நீ ரட்சியும். இதயத்தில் ஒரு மாற்றம் வரட்டும். நீ போ, இனி பாவம் செய்யாதே. இந்த பாவத்தை விட்டுரு. குடியா அதை விட்டுறேன்னு சொல்லு, பீடியா விட்டுறேன்னு சொல்லு, விபச்சாரமா விட்டுறேன்னு சொல்லு, வேசித்தனமா விட்டுறேன்னு சொல்லு. இயேசுவே எனக்கு மறுவாழ்வு தாரும். ஆண்டவர் உங்களை மறுவாழ்வு கொடுப்பார், உங்களை புது சிருஷ்டியாய் மாற்றுவார். பழையவைகளை கர்த்தர் மாற்றுவார், புதியவைகளை நீ காண்பாய்.
இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் மந்திரங்கள் மூலம் செய்கிற வல்லமைகள், மந்திரம் மூலம் கிரியை செய்கிற வல்லமைகள் எரிவதாக, பில்லி சூனியங்கள் அழிவதாக, மந்திரம் செய்கிற இடங்கள் பாழடைவதாக. இயேசுவின் ரத்தத்தில், இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பங்களும் வாழ்ந்திருக்கட்டும். அற்புதங்களை செய்யும் திரளாய் கர்த்தருக்காய் ஜனங்கள் எழும்பட்டும். ஒருத்தர் கூட தற்கொலை பண்ணி செத்தாங்கன்றதை நாங்க கேட்க கூடாது ஆண்டவரே. எல்லாரையும் வாழ்ந்திருக்க செய்யும். திருடன் கொல்ல அழிக்க வருகிறான், அவன் பிடியில் இருக்கிற நிறைய ஜனங்கள் இப்பொழுது மெய்யான ஆண்டவருடைய அன்பை கண்டு ஆண்டவருடைய ஓடி வருவார்களாக. அவர்களை அப்பாவுடைய இருக்கரம் விரிக்கப்பட்ட அந்த கரம் அவர்களை கட்டி அணைத்து முத்தம் செய்கிறதற்காக நன்றி. அந்த உணர்வை அவர்கள் காண்கிறதற்காக நன்றி. அந்த பிரசன்னம் அவர்களை நிரப்புகிறதற்காக நன்றி. ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலை கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். இயேசுவே என்று கூப்பிடுங்க. அவர் உங்களுக்கு உதவி செய்ய உங்க அருகாமையில் வந்திருக்கிறார். அவர் உங்கள் குடும்பத்தில் பெரிய காரியத்தை செய்ய வந்திருக்கிறார். இயேசுவே இந்த காரியத்தில் நீர் அற்புதத்தை செய்யும். ஒவ்வொரு குடும்பங்களிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக, அடையாளங்கள் நடப்பதாக, அந்தகார சக்திகள் அழிவதாக. தேவன் கிரியை செய்யும். ஆண்டவருடைய பிரசன்னம் கிரியை செய்யட்டும்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, இந்த இசைக்கருவியை போட்ட தம்பி ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்புவதற்கு இந்த நிகழ்ச்சிக்கான ஸ்பான்சருக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. உடைய கையின் பிரயாசம் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று நம்ம எல்லாம் ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சேனலுக்கு மகிமை சேனலுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மகனுக்காக ஜெபிக்கிறோம். மனைவி, பிள்ளைகள், அவங்க பெற்றோர் எல்லாரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த சேனல் இன்னும் அநேக புறஜாதிகளை ரட்சிக்கட்டும். தேவனுடைய பலத்த அற்புதங்கள், அடையாளங்கள் இந்த ஊடகம் மூலமாக கர்த்தர் வீடுகளுக்குள்ள கிரியை செய்வீராக. இதனுடைய எல்லைகளை விரிவுபடுத்தும். ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, அப்பிரயோஜனமான நான் கடமை செய்ய ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபையின் நேரத்துக்காய் நன்றி. தாழ்த்தி உமக்கே புகழ்ச்சியை செலுத்துகிறேன். எல்லா துதி, புகழ், கன, மகிமை எல்லாம் பரலோகத்தில் இருக்கிற தேவன் ஒருவருக்கே உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.